ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Cast your burden on the Lord, and He will sustain you. He will never permit the righteous to be moved. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பாரங்களை என்மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனைகள், உங்கள் பாடுகள், உங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் என் மீது வைத்து விடுங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை ஆதரிப்பேன், உங்களுக்கு நான் பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அநேக நேரங்களிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய இருதயங்கள் அந்த காரியங்களை நினைத்து மிகவும் தோய்வடைந்து விடுகின்றது. நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம், விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுகின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வருத்தமான காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், நீங்கள் சந்திக்க கூடாதபடி இருக்கிறதான வியாதிகள், இன்னும் அநேக காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களுடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் தேவாட்டு குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை அவர் விடுதலை பண்ணும்படியாய், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாய், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் அவர் விரும்பி இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆம், இந்த நாளிலே தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் கவலைப்படுவதனாலே பலவீனப்படுகிறோம். சரீரத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத அழுத்தங்கள், பாரங்கள் வருகின்றது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டுமா? அவரிடத்தில் சொல்ல வேண்டுமா? நம்மை விசாரிப்பதற்கு தேவன் இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த நேரத்தில் இவ்விதமான சூழ்நிலைகளில் நாங்கள் படுகிற இந்த பாடுகளில் எங்களை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்களை எப்பொழுதும் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கின்றார். உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கின்றார். உங்களை விசாரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கின்றார். எனவே கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஒரு வார்த்தை நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய பாரங்களையும் ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் இந்த நாளிலே துடைக்கும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் ராஜாவே. ஆமாப்பா ஆண்டவரே, பேர்பட்ட வேதனையாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், கவலைகளாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும் அப்பா, அவர்களை விடுதலை செய்யும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.